Good morning, students. Today we are going to see the characteristics of PN junction diode. Okay, as per the circuit diagram, we are giving the connection regulated power supply of 0 to 30 volt. From the 0 to 30 volt positive supply, we are giving one end to the resistor 1 kilo ohm and other end of 1 kilo ohm to the ammeter positive, and ammeter negative other end should be connected to the diode positive. Okay, and the diode should be negative, should be grounded, and the ammeter negative other end should be connected to the voltmeter positive, and the voltmeter negative should be grounded, and also the regulator power supply negative should be grounded. So as per the forward biased PN junction diode characteristics படி பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் பவர் சப்ளையில் பாசிட்டிவ் வந்து 1 கிலோ ஓம் கொடுக்குறோம். அப்புறம் 1 கிலோ ஓம் அதர் எண்ட்லேருந்து அம்மீட்டர் பாசிட்டிவ் கொடுக்குறோம். அம்மீட்டர் நெகட்டிவ்லேருந்து டயோடோட ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறோம். இன்னொரு எண்டை கிரவுண்ட் பண்ணிடுறோம். அகைன் இந்த அம்மீட்டர் நெகட்டிவ் இன்னொரு இதில் வந்து டயோட்டில் இன்னொரு எண்ட்லேருந்து வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ் கொடுக்குறோம். வோல்ட் மீட்டர் நெகட்டிவை கிரவுண்ட் பண்ணிடுறோம். ரெகுலேட்டர் பவர் சப்ளையை கிரவுண்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட இதுபடி பிரின்சிபல் படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலேட்டர் பவர் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபைனாக வந்து 0 வோல்ட்லேருந்து நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ண நமக்கு கரஸ்பாண்டிங்காக வோல்ட் மீட்டர் வேல்யூ நம்ம என்ன வோல்ட் மீட்டர் எங்கே செட் பண்ணும்போது வோல்ட் மீட்டர் வேல்யூ என்ன வருது, அம்மீட்டர் வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணோம். இதுதான் வந்து டேப்லேஷன். ஸோ இப்போ நான் இந்த இதுபடி இந்த சர்க்யூட் டயக்ராம் படி நான் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? ஸோ அந்த கனெக்ஷன் படி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் பவர் சப்ளைலேருந்து 1 கிலோ ஓமுக்கு கொடுக்குறோம். ஸோ ரெகுலேட்டர் பவர் சப்ளை பாசிட்டிவ். இதுதான் ரெகுலேட்டர் பவர் சப்ளையில் இப்போ நான் வந்து இந்த ரெகுலேட்டர் பவர் சப்ளைலேயே பார்த்திங்கன்னா மாஸ்டர்னு இருக்கும், ஸ்லேவ்னு இருக்கும். நம்ம எதில் வேணால் கனெக்ஷன் கொடுக்கலாம். மாஸ்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், ஸ்லேவ்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்லேவ்லேருந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த வேரியபிள் டிசி சப்ளை யூ ஹேவ் 2 parts, one is a master and another one is a slave. So in this there are 2 terminals, positive terminal and negative terminal. You can give supply from either master terminal or slave terminal. Okay, but you have to follow only one side, that is either you have to follow only master or you have to follow only the slave terminal. Now I have taken the connection from slave terminal. So from the terminal regulator power supply positive, I am giving to the resistor one end. Okay, and as per the resistor another end is given to the ammeter positive. Okay, as per the another connection resistor another end, here you can see in the same zone நம்ம எங்கே கனெக்ஷன் கொடுக்குறோமோ, இப்போ இங்கே வந்து ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து ரெகுலேட்டர் பவர் சப்ளை. அதே ஹோலில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிஸ்டருக்கு கொடுக்குறோம். ரெசிஸ்டரோட இன்னொரு எண்ணில் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டரோட பாசிட்டிவ் கொடுக்குறோம். ஓகேவா? அப்புறம் அம்மீட்டர் நெகட்டிவ்லேருந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா டயோடோட ஒரு பாசிட்டிவ். அம்மீட்டரோட ஒரு எண்டிலேருந்து டயோட ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறோம். ஓகேவா? டயோடோட இன்னொரு எண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரவுண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ்லேருந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல். வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ்லேருந்து இந்த டயோடோட நீங்கள் பாருங்கள் 3 ஒரே கனெக்ஷனாக இருக்கும் பாருங்கள். டயோடோட ஒரு எண்டு, அம்மீட்டர் நெகட்டிவ் அண்ட் வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ். ஓகே, டயோடோட எண்டு, அம்மீட்டரோட நெகட்டிவ், வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ் 3 ஒன்றாவே இருக்கும். இது வச்சு ஒன்றா கொடுத்துருக்கோம். வோல்ட் மீட்டரோட நெகட்டிவ் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரவுண்ட் பண்ணிடுறோம். ஓகே, அதே மாதிரி ரெகுலேட்டர் பவர் சப்ளை அதோட இதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரவுண்ட் பண்ணிடுறோம். கிரவுண்டுக்கு ஒரு செக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு இந்த இதை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஒன்ஸ் கிரவுண்டுக்குன்னு எது இங்கே மேலே எது ஃபாலோ பண்ணுறோன்னா, இப்போ இதை ஃபாலோ பண்ணுறோன்னா ஃபுல்லாகவே கிரவுண்ட் டெர்மினலில் நம்ம இங்கே தான் கொடுக்கணும். நம்ம சப்போஸ் இங்கே பவர் சப்ளை ஃபாலோ பண்ணுறோன்னா இந்த இதில் ஃபுல்லாக பவர் சப்ளை தான் கொடுக்கணும். நம்ம இன் பிட்வீன் கனெக்ஷன்ஸ் தான் நம்ம எங்கே ஃபாலோ பண்ணோம், இந்த பிரெட் போர்டில் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதான் பிரெட் போர்ட் கனெக்ஷன். ஓகேவா? நம்ம இந்த இதில் என்ன பண்ணுறோன்னா அதே கனெக்ஷன்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.
ஓகே, பவர் சப்ளையோட பாசிட்டிவ்லேருந்து ரெசிஸ்டரோட ஒரு எண்டு, ரெசிஸ்டரோட இன்னொரு எண்ட்லேருந்து அம்மீட்டர் பாசிட்டிவ், அம்மீட்டரோட இன்னொரு எண்ட்லேருந்து டயோடோட ஒரு எண்டு, டயோட இன்னொரு எண்டை கிரவுண்ட் பண்ணிடுறோம், இன்னொரு எண்டை வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவ்க்கு கொடுக்குறோம், வோல்ட் மீட்டரோட இன்னொரு எண்டை கிரவுண்ட் பண்ணிடுறோம், ரெகுலேட்டர் பவர் சப்ளையோட இன்னொரு எண்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரவுண்ட் பண்ணிடுறோம். இதுதான் வந்து ஃபார்வர்ட் பயசிங்க்கான கனெக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒரு திருப்பி செக் பண்ணிக்கணும், கரெக்டாக என்னன்னு செக் பண்ணிக்கணும். we have to verify whether we have given the connections or correctly. Okay, after that you have to proceed with the procedure. What is the working principle? You have to gradually increase the voltage power supply. You have to increase the voltage. Okay, so if you are going to increase the voltage, means here it is see, first initially we have to keep it as 0. Initially we have to keep it as 0. So sorry, here since I have given connection to slave terminal, here I have given connection to slave terminal. So, okay, so I have to change the value here only. Okay, so I have to change the value. So initially it is 0 volt. Okay, see, this is for slave part voltage section and this is for current section. If you want to change the voltage, means you have to vary this knob in the for slave section. If you want to vary the current, means you have to change this current section. Okay, so you have to gradually increase the voltage. Okay, you have to gradually increase the voltage. Okay, first you have to take 0.1, 0.2, okay, 0.1, 0.2, 0.3, likewise you have to take. Okay, so if you are varying, that means, okay, step by step till 0.7 volt I am going to change it. Okay, for getting the cut-in voltage. Okay, so now you have to vary the master value. You have to change the voltage knob in the slave section. Okay, if you are increasing the voltage value, means now you can see the change in the voltmeter as well as in the ammeter section. Now see, now the voltage is increased. You will see for 0.7 volt you are getting the 30 milliamps. Okay, 0.7 you are getting the 30 milliamps. Okay, have taken the readings. Okay, from till 0.5 you are getting the 0 milliamps only, from 0.6 milliamps only for 0.6. Now I am changing the value. See, here I am see for 0.6 I am getting the 5 milliamps, nearly 5 milliamps. Okay, so I am getting the value from, for 0.6 I am getting 5 milliamps. Okay, and for 0.7, so now further if you are increasing the voltage, means, okay, now I am increasing the voltage. See, I am increasing the voltage. See, now I am merely increasing the value to 0.6. Now the value is leading the 10 milliamps. Okay, for 0.65 I am getting nearly 12 milliamps. Okay, so you increase beyond this value. See, for 0.7 volt I am getting what, nearly 20 milliamps. Okay, for 0.7 I am getting nearly 20 milliamps. Okay, and I am further increasing the voltage value. So if you are increasing the voltage measurement, see, now the value is nearly 0.7 only. Okay, 0.7, further the value remains same. Okay, now
even though if you are increasing the value, if you are increasing the voltage value means this voltage value, that is a 0.7, it will remain constant since it is a cut-in voltage. For 0.71 the current value only increases. Okay students, so this is the work bench. இந்த ஒர்க் பெஞ்சில் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்லேவ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கு. இதில் ரீடிங்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, இதில் வோல்டேஜ் வேரி பண்ணுறது இந்த ஸ்லேவ் போர்டில். ஓகேவா, ஏன்னா ஸ்லேவ் செக்ஷனில் இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது தகுந்த மாதிரி இங்கே அம்மீட்டர் ரீடிங் அண்ட் வோல்ட் மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சர்க்யூட் டயக்ராம் படி இங்கே கனெக்ஷன்ஸை கொடுத்துட்டு ஃபார்வர்ட் பயாஸில் பார்த்தீங்கன்னா 0.1 to 0.5 வரைக்கும் வேல்யூ வந்து 0 தான் இருக்குது. 0.7 வரைக்கும் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தராக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. கரண்ட் வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டயக்ராம் படி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒன்ஸ் டயக்ராம் 0லேருந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ். ஓகேவா, ரிவர்ஸ் பயாஸில் வந்து என்ன உங்கள் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான் அந்த ஃபார்வர்டுக்கும் ரிவர்ஸுக்கும். என்னது, இந்த டயோடோட பொசிஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். மற்ற எல்லாமே ஒன்று தான். இந்த டயோடை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆனோட் கேத்தோட சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூ கரண்ட் வேல்யூ வந்து மில்லி ஆம்ஸில் வரும். நமக்கு இதில் கரண்ட் வேல்யூ வந்து மைக்ரோ ஆம்ஸில் வரும் ரிவர்ஸ் பயாஸில். ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. உங்களுக்கு ரிவர்ஸ் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதனால் உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் இது அம்மீட்டரை வந்து மில்லி ஆம்ஸ் ரேஞ்சில் வச்சுக்கிறீங்க. ரிவர்ஸ் பயாஸில் அம்மீட்டரை வந்து மைக்ரோ ஆம்ஸ் ரேஞ்சில் வச்சுக்கிறீங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபர்தராக கரண்ட் என்ன தான் நீங்கள் கனெக்ஷன் இந்த ஆஸ் பர் சர்க்யூட் டயக்ராம் படி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு, ஓகேவா, கனெக்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த வோல்டேஜ் இந்த போல்ட்டில் வந்து இந்த வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே பாருங்கள் 0.1லேருந்து 20 வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்க 0.1லேருந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 0.1லேருந்து இப்போ 10 வோல்ட் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா, 10 வோல்ட் வரைக்கும் எனக்கு சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு என்னது கரண்ட் வேல்யூ எனக்கு 0 தான் எனக்கு வருது. ஓகேவா, ஸோ கரண்ட் வேல்யூ எனக்கு 0 தான் வருது. அப்போ வந்து நான் கரண்ட்ஸ்பாண்டிங் இங்கே பாருங்கள் இந்த வேல்யூ வோல்டேஜ் வேல்யூ பாருங்கள். இப்போ வோல்டேஜ் வேல்யூ எனக்கு என்ன இருக்குது, எனக்கு 12.5 இருக்குது. இப்போ நான் ஃபர்தராக 15 வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு கரண்ட் வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஃபர்தராக இதில் கோர்ஸ் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இன்னும் கோர்ஸ் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறாலும் இங்கே பாருங்கள் இந்த வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுமே தவிர எனக்கு கரண்ட் வேல்யூ 0 தான் இருக்கும். அம்மீட்டர் நான் யூஸ் பண்ணுறது மைக்ரோ ஆம்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் செக்ஷன். ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஒரே ஒரு சேஞ்சு, இங்கே கரண்ட் அம்மீட்டரை மட்டும் மைக்ரோ ஆம்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டயோடோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டயோடோட பொசிஷனை நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, ஃபார்வர்ட் பயாஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மில்லி ஆம்ஸ் அம்மீட்டர் யூஸ் பண்ணுவீங்க, மில்லி ஆம்ஸ். ஓகேவா, ரிவர்ஸ் பயாஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா மைக்ரோ ஆம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு சேஞ்ச் என்ன, இந்த டயோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பயாஸ்ட் ரீடிங் 0 to 20 வோல்ட் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணாலும், ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் 0லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் கரண்ட் வேல்யூ உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிரேக் டவுனால். ஓகேவா, ஃபார்வர்ட் பயாஸில் இனிஷியலாக 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் 0.7க்கு அப்புறம் கரண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஃபார்வர்டில். ரிவர்ஸ் பயாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து நீங்கள் ஃபர்தர் என்ன இன்க்ரீஸ் பண்ணாலும் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ஆகிறதுனால கரண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். Okay, so for forward biasing the till 0.6 you will have the 0 current, and after 0.6 the current value will increase but the voltage will remain constant. But for reverse biased, for even though you increase the voltage till 20 volt, the current in terms of microamps it will remain 0 only due to the reverse breakdown. So in reverse biasing, since the breakdown occurs, the current value will be 0 only. Okay, so this is only the recording the characteristics of forward biased and reverse biased. Okay students, thank you students. If you have any doubts you can clarify it. If you like this channel,
Please subscribe it, share it with your friends and like this video. Thank you students.